ஒரு காலத்தில் குன்றுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் லில்லி என்ற சிறுமி வசித்து வந்தாள். லில்லி ஒரு ஆர்வமுள்ள மற்றும் சாகச குழந்தையாக இருந்தார். அவர் தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை ஆராய்வதை விரும்பினார். ஒரு சன்னி காலையில் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள காட்டில் அலைந்து கொண்டிருந்தபோது லில்லி இதுவரை பார்த்திராத ஒரு மறைவான பாதையில் தடுமாறினார். ஆர்வத்துடன் அவள் காடுகளுக்குள் ஆழமான பாதையை பின்தொடர்ந்தாள். அவள் இதுவரை கண்டிராத ஒரு மாயாஜால தோட்டத்தின் மீது வந்தாள். கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு வண்ணத்தின் துடிப்பான மலர்களால் தோட்டம் நிரம்பியிருந்தது. அவற்றின் இனிமையான வாசனை காற்றை நிரப்பியது. வண்ணத்துப் பூச்சிகள் மலரிலிருந்து பூவுக்கு பறந்தன. பறவைகள் மரங்களின் கிளைகளிலிருந்து மகிழ்ச்சியான மெல்லிசைகளைப் பாடின. லில்லி தோட்டத்தில் சுற்றித் திரிந்தபோது புதர்களுக்குப் பின்னால் ஒரு சிறிய கதவு அடைக்கப்பட்டிருப்பதை அவள் கவனித்தாள். ஆர்வம் அதிகமாகி கதவைத் தள்ளி உள்ளே நுழைந்தாள். வியப்பும் மயக்கமும் நிறைந்த உலகில் அவள் தன்னைக் கண்டு வியந்தாள். மரங்கள் ஒன்றுக்கொன்று இரகசியங்களை கிசுகிசுத்தன. பூக்கள் காற்றில் நடனமாடின. அவள் எங்கு பார்த்தாலும் மந்திரம் மற்றும் மர்மத்தின் அறிகுறிகள் இருந்தன. லில்லி மந்திர தோட்டத்தை ஆராய்வதில் மணிநேரம் செலவிட்டார். அதன் அழகையும் சிறப்பையும் கண்டு வியந்தார். அவள் பட்டாம்பூச்சிகளுடன் விளையாடினாள். பறவைகளின் பாடலைக் கேட்டாள். மேலும் தோட்டத்தில் சிறந்த மறைவிடங்களைக் காட்டிய ஒரு குறும்புக்கார அணிலுடன் நட்பு கொண்டாள். சூரியன் மறையத் தொடங்கியதும் தோட்டத்தின் மீது ஒரு தங்க ஒளியை வீசியது. லில்லி வீடு திரும்புவதற்கான நேரம் இது என்று அறிந்தாள். ஆனால் தன்னால் முடிந்த போதெல்லாம் அந்த மாயாஜாலத் தோட்டத்தை பார்க்க வருவேன் என்று தனக்குத்தானே வாக்குறுதி அளித்தாள். அதனால் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் நிறைந்த இதயத்துடன் லில்லி தனது புதிய நண்பர்களிடம் விடைபெற்று வீட்டிற்கு திரும்பினாள். மந்திரத் தோட்டத்தின் நினைவை எப்போதும் தன்னுடன் எடுத்துச் செல்வாள் என்பதை அறிந்தாள். அன்று முதல் லில்லி சோகமாகவோ அல்லது தனிமையாகவோ உணரும் போதெல்லாம் அவள் கண்களை மூடிக்கொண்டு அழகும் மயக்கமும் சூழப்பட்ட மந்திரத் தோட்டத்தில் தன்னை படம் பிடித்துக் கொள்வாள். அந்த நேரத்தில் எதுவும் சாத்தியம் என்று அவளுக்குத் தெரியும். மந்திரத் தோட்டத்தில் கனவுகள் உண்மையில் நனவாகும். எனவே அன்பான குழந்தைகளே, உங்களைச் சுற்றியுள்ள அதிசயங்களுக்காக எப்போதும் உங்கள் கண்களைத் திறந்து வைத்திருக்க நினைவில் கொள்ளுங்கள்.